இருக்கக்கூடிய ஆமாம், அது அமித்ஷாஜி சொல்லிட்டார். அதுக்கு பிறகு நான் என்னமா இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறது? ஆனால் அதுதானே எனக்கு வேத வாக்கு. நான் ஒன்றும் இன்டர்பிரேட்டர் கிடையாது, உங்களுக்கு புரியாதது கிடையாது. அமித்ஷாஜி என்ன சொல்கிறாரோ அதுதான் எங்களுடைய வேத வாக்கு. எங்களுக்கு முடிவாக எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்கின்ற கருத்து தான் எங்களுக்கு வேத வாக்கு. எங்களுடைய பொதுச் செயலாளர் தனிப்பெரும்பான்மையுடன் நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே அமர்வோம் என்று சொல்லியிருக்கிறார். அதை நோக்கி எங்களுடைய பயணம் தொடரும். வருகிற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அதிமுக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இது குறித்து எங்க பொதுச் செயலாளர் முழு விளக்கமாக பேசிட்டாரு. அதில் நான் போய் என்னத்த சொல்றது? இப்போ நீங்க இதே கருத்தை இதே இதை எங்க பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லிருக்காங்க. எங்க பொதுச் செயலாளருடைய கருத்து தான் என்னுடைய கருத்து. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் திரு அமித்ஷா அவர்கள் ஒரு நாள் சொல்றாரு கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு. திரு எடப்பாடி பழனிசாமி அடுத்த நாள் சொல்றாரு கிடையாது தனித்துவமான ஆட்சி தான் அப்படின்னு. இப்படி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத நிலைமை போய்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்றேன், இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட்டை கூட வாங்காது அந்த கூட்டணி. வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது தொடர்ந்து பேசுபொருளாகவே மாறிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் ரெண்டு தரப்புல இருந்தும் மாறி மாறி ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்க அது விவாத பொருளாகவே மாறிட்டு இருக்குது. மத்திய இணையமைச்சரான எல் முருகன் அவர் சொன்னது அப்படிங்கிறது அமித்ஷா சொல்லக்கூடிய கருத்து தான் எங்களுக்கு வேத வாக்கு அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு இதை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டால், கூட்டணி ஆட்சி குறித்த கேள்வி வரும்போது இந்த பதிலை சொல்கிறாரு எல் முருகன். இதுக்கு உடனடியாக பதில் அளிக்கிற மாதிரி முன்னாள் அமைச்சரான அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சரான KP முனுசாமி, எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லிட்டாரு, தனி பெரும்பான்மையோடு நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறது எங்கள் பொதுச் செயலாளரோட கருத்து. எங்கள் பொதுச் செயலாளர் சொல்கிறது தான் எங்களுக்கு வேத வாக்கு அப்படின்னு சொல்லி KP முனுசாமி குறிப்பிட்றாரு. எடப்பாடி பழனிசாமி கூட இப்போது போகிற இடங்கள்ல எல்லாம், அந்த பயணத்தில் போகிற இடங்கள்ல எல்லாமே சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தனி பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது தான். இந்த சூழலில் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் இந்த கூட்டணி தொடர்பாக ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அதாவது ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத பற்றிய பேச்சு அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கு இடையில் மாறி மாறி போயிட்டு இருக்குது. இதே நிலைமை நீடிச்சது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இவங்க எந்த தொகுதியிலையுமே டெபாசிட் வாங்க போகிறதில்ல அப்படிங்கிறது உதயநிதியோட கருத்தாக இருக்குது. இந்த கூட்டணி, அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்கான நெருக்கடி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுதா அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. இது தொடர்பாக தான் கேள்விக்கிற நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க மதிமுகவிலிருந்து அதனுடைய செய்தி தொடர்பாளர் காரை செல்வராஜ், மூத்த வழக்கறிஞர் அக்னீஸ்வரன், விமர்சகர் M குமார், இவர்களோடு பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி, இன்னும் சற்று நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதனுடைய செய்தி தொடர்பாளர் ராஜா தமிழ்மாறனும் இணைய இருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். ஃபாஸ்ட்டாக ஒரு ரவுண்ட் எல்லாத்தையுமே போயிட்டு வந்துடும். முதல்ல இந்திரகுமார்ட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் சொல்கிறாங்க எங்களுக்கு அதாவது எல் முருகன் சொல்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு அமித்ஷா சொல்கிறது வேத வாக்குன்னு அவர் சொல்கிறாரு. இந்த பக்கம் KP முனுசாமி எங்களுக்கு எடப்பாடி சொல்கிறது வேத வாக்குங்கிறாரு. எங்கே போய் முடியும் சார் இது? இல்லை, இது அதிமுக பாஜக அப்படின்ற அந்த கூட்டணிக்கு இடையில அடிப்படையான விஷயத்திலேயே ஒற்றுமை இல்லாமல் இரண்டு பேரும் அடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் இதில் வெளிப்படுற செய்தி. ஒரு கூட்டணி அமைகிறது அப்படின்னா அந்த கூட்டணியினுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றதன் அடிப்படையில் தான் அந்த கூட்டணி எந்த வகையில் அடுத்த கட்டத்திற்கு நகரப்போகிறது அப்படின்றத தீர்மானிக்க முடியும். ஆனால் அதிமுக பாஜகவை பொறுத்தவரையில் இந்த கூட்டணிக்கு நடுவில் என்ன டேர்ம்ஸ்ன்றதே தெரியல. ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகு 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைப்பதில் தான் அவங்களுக்கு சிக்கல் இருக்கே தவிர 2026 தேர்தலை நோக்கி செல்லும் பொழுது அதில் ரெண்டு பேரும் எப்படி செயல்படுறது அப்படின்றதுல ரெண்டு பேருக்கு எந்த சிக்கலும் இருப்பது போல தெரியல. அதனால தான் மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் போய் அதிமுகவினுடைய அமைச்சர்கள் பங்கேற்றது, தங்களுடைய கட்சி நிர்வாகிகளை பங்கேற்க வைத்தது மட்டுமல்லாமல் கட்சி தொண்டர்களையும் அந்த கூட்டத்திற்கு அழைத்து சென்றது. எங்கே விமர்சனம் வந்துருமோ அப்படின்னு பயந்து அண்ணா பெரியாரை மட்டும் அப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்றத மட்டும் அடிக்கோடுறாங்க. சரி, அண்ணா பெரியாரை சொன்னது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையா? அந்த மேடையில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுனாங்களே, அது உங்களுக்கு பிரச்சனையாக தெரியலையா?
அப்போ அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் கருத்து ஒற்றுமை இருக்கா அப்படின்ற கேள்வி வருது. அதற்கு அடுத்து நடந்த சம்பவம் வந்து அந்த கருத்து ஒற்றுமையை நிரூபிக்கிறதா மாறுது. எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்திற்கு போகும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக காரங்களுக்கு கோயிலை பார்த்தாலே கண்ணு உறுத்துது அப்படின்றாரு. அறநிலையத்துறை சார்பில் கல்லூரிகளை கட்டுவதற்கு அறநிலையத்துறை முயற்சி செய்யும் பொழுது அதற்கு தடையாக பாஜக காரர்கள் இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி ஆமா அப்படிதான் தடையா இருப்போம் அப்படின்னு அவரும் சேர்ந்து சொல்றாரு அப்படின்னா, இது அவர்களுக்கு இடையில தேர்தலை நோக்கி போகும் பொழுது அதுல எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ரெண்டு பேருக்கு நடுவில் ரெண்டு பேரும் அதிமுக என்கின்ற கட்சி வந்து திராவிடம் அப்படின்ற அந்த வார்த்தையை மறந்து, பெரியாரியம் அப்படின்ற வார்த்தையை மறந்து, தமிழ்நாட்டு சமூக நீதி அரசியல் என்கின்ற பாரம்பரியத்தை மறந்து போன ஒரு கட்சியாக மாறி இருக்கிறது. இப்போ எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை என்ன அப்படின்னா, நான் சில தினங்களுக்கு முன்னால் சன் நியூஸில் வந்து ஒரு சிறப்பு நேர்காணல் ஒன்று பார்த்தேன். அது நீங்கள் தான் எடுத்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன் சார். கருங்குட்டி சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதில் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த கருங்குட்டி சாத்தான் யார் சொல்கிறத செய்யும் அப்படின்னு. நான் சொல்கிறத தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி ஒருத்தர் சொல்லியிருப்பார். எடப்பாடி பழனிசாமி இப்போ அந்த கருங்குட்டி சாத்தான் நிலைமையிலும் அமித்ஷா அந்த மந்திரவாதியினுடைய நிலைமையிலும் இருக்கிறார். அமித்ஷா சொல்வதற்கு மட்டும்தான் இவர் கட்டுப்படுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அமித்ஷா கூட்டணி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை சொல்கிறாரு. அப்படி கூட்டணி தலைவர்னு சொல்ல பிறகு கூட அவருடைய ப்ரெஸ் மீட்டு, ஏற்கனவே அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்த ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து லேட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு மற்ற ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ஆட்சியில் எங்களுக்கு பங்கு இருக்கிறது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார். அப்போது இதில் வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய இது என்ன, அவருடைய நிலைப்பாடு என்ன? அமித்ஷா சொன்னது சரி தப்புன்றத சொல்லுங்க, நான் எடுக்கிற முடிவு தான் இறுதியானதுன்னு சொல்கிறீங்களே, அமித்ஷா சொன்னது சரியா தப்பா? அவர் ஆட்சியில் பங்குன்னு சொன்னது தப்பு, அதை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் பேசியிருக்கிறாங்களா? அப்படி பேச மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரிஜினல் ஓனர் யாருன்னு தெரியும். அமித்ஷாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அதிமுக ஒரு பலமில்லாத கட்சியாக மாறிவிட்டது, அவர்களால் தனித்து ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் வக்கற்ற கட்சியாக மாறிவிட்டார்கள், எங்களோட துணையோடு தான் ஆட்சி அமைக்க போகிறார்கள்னு அகில இந்திய அளவில் கருத்துருவாக்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்போம் தனித்து ஆட்சி அமைப்போம் இங்கே பேசிக்கிட்டு இருந்தாலும் அகில இந்திய அளவில் அமித்ஷா வேற ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கின்ற வகையில் ஒரு கருத்துருவாக்கத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதில் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? இந்த கட்சி பலமிழந்து போய்விட்டதா? கூட்டணி ஆட்சி அமைந்தால்தான் இந்த ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்கின்ற நிலைக்கு அதிமுக என்கின்ற கட்சி சிறுமைப்பட்டு போயிருக்கிறதா? அதற்கு என்ன பதில் அப்படின்றத கேட்டோம் அப்படின்னா, போற போக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நகண்டு போறாரே தவிர தெளிவான விளக்கமான பதில். ஏன் அமித்ஷா அப்படி பேசுறாரு, அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது குறித்து யாராவது பேசுறாங்களா? சரி, அத்தோட முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதற்கு பிறகு எல்முருகன் வர்றாரு. தமிழ்நாட்டில் எந்த ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லாத எல்முருகன் பேசுறாரு, அமித்ஷா சொல்றதுதான் இறுதியான முடிவுன்னு. இந்த துணிச்சல் எல்முருகனுக்கு எப்படி வந்துச்சு? எடப்பாடி பழனிசாமியோட எல்முருகன் பெரிய ஆளா? ராஜ்யசபாவில் இருந்து அவர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரே தவிர எந்த எலெக்ஷன்லயாவது நின்று ஜெயிச்சிருக்கிறாரா? நீலகிரி நின்னார், அவருடைய நிலைமை என்ன? அப்போ தேர்தலில் நின்று ஜெயிக்க வழி இல்லாத ஒரு நபர் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக போனாலும் ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக, ஒரு பெரிய எதிர்க்கட்சியாக வந்து நிற்கின்ற அதிமுகவை பார்த்து அமித்ஷா சொல்றதுதான் இறுதி முடிவு, இங்கே சொல்றதெல்லாம் கிடையாது அப்படின்னு பேசுறாருன்னா, அதிமுக என்கின்ற கட்சி மானரோஷம் இல்லாத கட்சியாக மாறி இருக்கிறது, தமிழர்களுடைய உணர்விலிருந்து வேறுபட்ட கட்சியாக மாறி இருக்கிறது, முழு சங்கியாக மாறி இருக்கிறது. ரைட், ஓகே ஓகே, வர 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 நான் அக்னிகிட்ட கேட்கணும். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் ஒரு முழு சங்கியாவே மாறிட்டாங்க அப்படிங்கிறது இந்திரகுமாரோட வாதமாக இருக்குது. ஒரு மாதிரி அதிமுக தொண்டர்களுடைய உணர்வோட விளையாடுறாரா எடப்பாடி? அதிமுக தொண்டருடைய உணர்வோடு விளையாடுறாருன்னா எப்படி சார்? இல்ல, அமித்ஷா சொல்லிட்டு இருக்காரு கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத வந்து அமித்ஷா சொல்லிட்டு இருக்காரு. சரி, அதுக்கு வந்து ஒரு நேரடியான பதில் எடப்பாடி இருந்து இது வரைக்கும் வரவே இல்லையா அப்படிங்கிறது அவரோட கேள்வி. இல்லை, நான் இப்போ இவ்வளோ விவாதிக்கிறீங்களே, இப்போ ஏற்கனவே வந்து முறையாக இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் பேசும்போது என்ன சொன்னார், அதை விட்டுட்டு இந்த 2 மாதம் கழித்து மாற்றி பேசுகிறாருன்னு யாராவது எங்கேயாவது கேள்வி எழுப்பியிருக்கீங்களா? அதை யாரும் கேட்கவே மாட்டேங்க. கேட்க வேண்டியது யாரு? பத்திரிகையாளர்கள் தானே. அப்போ அதிமுக என்ன பண்ணுது? ஏற்கனவே அதிமுக பொதுச்செயலாளர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? சொன்னதற்கு பிறகும் இங்க கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா திரும்ப திரும்ப அதை சொல்லி இது ஒரு அரசியலாக்கி இப்ப அவங்க பலவீனமா இருக்கிறாங்க, அவங்க ஒரு மாறிட்டாங்க இப்படிலாம் சொல்லுவதனால மக்கள் கூட்டத்தை பாக்குறீங்கல்ல, தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணத்துல எதிர்கட்சி தலைவர் போற கூட்டத்தெல்லாம் பாக்குறீங்கல்ல? பாக்குறோம். செல்வாக்கு எங்க உயர்ந்திருக்குன்றது மக்களுக்கு தெரியாதா? ஆக அந்த பயத்தின் வெளிப்பாடுல தான் இதை எடுத்துக்கிட்டு சிலம்ப ஆடுறீங்களா? அதே கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தைரியமா மைக்க பிடிச்சு அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காரு. வாய்ப்பே இல்லைங்க,
தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி கிடையவே கிடையாது. இதை நான் அமித்ஷாவுக்கு வந்து எச்சரிக்கையாகவே சொல்கிறேன், பதிலாகவே சொல்கிறேன்னு சொல்லியிருக்கலாமே. நீங்கள் இந்த மாதிரி கொம்பு சீவி விடுறதெல்லாம், ஐயோ நான் கொம்பு அவருக்கு சீவலைங்க தெரியாதா என்ன? அதெல்லாம் அவரெல்லாம் வந்து 70 வருஷ கால கட்சி, அவர் 50 வருஷம் வந்து அந்த கட்சியில் இருக்கிறாரு, எல்லா பதவியிலும் இருந்திருக்கிறாங்க. அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாருமே விவரமானவங்க தான். ஆகையினால இங்கே பாருங்களேன், இது வந்து தேவ வாக்கா அல்லது வேத வாக்கா அல்லது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கா அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் தீர்மானிப்பாங்க. சரி, அதனால் அந்த தீர்மானத்திற்கு பிறகு 2026க்கு பிறகு இது கூட்டணி ஆட்சியா, கூட்டாக ஆட்சியா, கூட்டுக்கு ஆட்சியா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா டெபாசிட் கூட வாங்க மாட்டேங்குன்னு உதயநிதி சொல்றாரு. அது வந்து திமுகவுக்கு, ஓகே, திமுகவுக்கு தான் அந்த பயம் வந்துருச்சு. ஆகவே இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் கேட்குறேன், நீங்க டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்கன்றதுக்காகத்தான் நீங்க முதல்ல அனைத்து மகளிர் இதில் என்ன பண்ணீங்க, கலைஞர் உரிமை தொகைக்கு நீங்க சில கண்டிஷன் போட்டீங்க. அந்த கண்டிஷன்ல இப்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்றீங்க, 1,60,00,000 பேருக்கு கொடுத்துட்டு மறுபடியும் இப்ப முகாம் வைக்கிறீங்க. அது உங்களுக்கு பயம் வந்துருச்சு தானே? ஆமா, நாங்க சட்டம் போட்டதுதான். எங்களுக்கு வந்து நாங்க சொல்லிட்டோம், கனரக வாகனங்கள் அரசு வேலையில் இருக்கிறவங்க அல்லது வருமான வரி கட்டுறவங்களுக்கு கிடையாதுன்னா கிடையாது. ஓகே, நாட்டாம மாதிரி ஒரே தீர்ப்பை சொல்லுங்களேன். ஏன் இப்ப மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க? இல்ல அந்த கண்டிஷன்ல நாங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம்ன்றீங்க. அப்ப தேர்தல் வந்துச்சுன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்களா? அப்ப யாருக்கு பயம், யாருக்கு வைப்பு தொகையை இழந்து விடுவோமா என்கிற அச்சம்? தமிழ்நாட்டில் நமக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அந்த புள்ளி விவரத்தை இந்த அரசு எடுத்திருக்கா சார்? அப்போ நீங்க 1,60,00,000 பேருக்கு கொடுத்தது முக்கியம் இல்ல. அப்போ நீங்க 2,23,00,000 ரேஷன் அட்டைகள் இருக்கு, குடும்ப அட்டைகள். அப்படின்னா ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்மணி, ஒரு தாய்மார் என்று வச்சுக்கிட்டாலே 2,23,00,000 பேருக்குள்ள நீங்க கொடுக்கணும். ஆனா நீங்க கொடுக்கலையே. அப்ப என்ன நோக்கம்? அந்த பயம்தான். இப்ப நீங்க இதை ரெண்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஒன்னு மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம், அது மாதிரி பெண்களுக்கு இலவச போக்குவரத்து பேர். இதை ரெண்டு தானே நீங்க வந்து இந்த 4 ஆண்டுகால நீங்க செஞ்ச சாதனை. ஆகவே இதை மக்கள் நம்ப தயாராக இல்லை. பாஜக அதிமுக கூட்டணி அது இருக்கா இல்லையான்றது அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு? ஐயா சண்முகம் பேசுனது உங்களுக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு? 98.5% திமுக சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு நியாயத்தை பேசுற ஒரே கூட்டணி கட்சி தலைவர் ஐயா சண்முகம் மட்டும்தான். அவருக்கு பதில் சொல்ல தெரிஞ்சா உங்களுக்காக திமுக கணக்கு தப்பா போடுதுங்கிறார். அவருக்கு ஏதாவது பதில் சொல்லிருக்கீங்களா நீங்க? நான் திமுகவின் தலைவரோ அல்லது இந்த அரசாங்கத்தின் சார்பாகவோ யாராவது பதில் சொல்லியிருக்காங்களா? ஏன் அவருக்கே உங்களால பதில் சொல்ல முடியல? பாஜக இப்படி சொல்லிருச்சு, இது வேத வாக்கா அல்லது வந்து இப்படி இருக்குது, இவங்க சொல்லிட்டாங்க. அது எதுக்கு சார் நமக்கு? அவங்க பிரச்சனை. கேட்கலாம் ராஜாட்ட கேட்போம். ராஜா தமிழ்மாறன், அதாவது உதயநிதி சொல்றது அப்படிங்கிறது வந்து நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா, மாறி மாறி பேசிட்டு இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டெபாசிட் வாங்க மாட்டீங்கன்னு சொன்னாரு. அக்னி சொல்றாரு அது வந்து அதிமுக கூட்டணிக்கு இல்லை, திமுக தான் டெபாசிட் வாங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை முன் வைக்கிறாரு. அண்ணன் தூங்கிட்டு இருக்காரா முழிச்சிட்டாரான்னு எனக்கு தெரியல, தூக்கத்தில் பேசுகிற மாதிரியே எனக்கு இருக்கு. ஏன்னா கடந்த ஒரு ஆண்டாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்த்த பிறகும் அக்னீஸ்வரன் அப்படி பேசுகிறாருன்னு சொன்னால், அவர் ஒரு வருஷமாக கோமால இருந்து இப்போ தான் எந்திரிச்சு வந்து ஏதோ பேசுகிற மாதிரியே ஒரு நிகழ்வு எனக்கு தெரியுது. அவர் என்ன இப்படி பேசுகிறாரு ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. லாஸ்ட் மீட்டிங்கில் இதே டிபேட்டில் வந்து வேறு மாதிரி கூட பேசக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு. ஆமாங்க நிலமா அப்படி தாங்க மோசமாக போச்சுன்னாரு. இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சாரம் போகிறாருங்கிறதுக்காக அது நிகழ்வுகளை கூட பார்க்காம தான் வந்துட்டாரோங்கிற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு இருக்குது. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 3 முக்கியமான நிகழ்வுகளை பதிவிட வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல. நீங்க தயவு செஞ்சு நான் பேசும்போது நீங்க பேசும்போது நான் பேசாம கம்முன்னு கேட்டேன். நீங்க கேட்டுருங்க. நீங்க கேளுங்க, பதில் சொல்றேன். கிடையவே கிடையாது. நான் தெளிவா சொல்றேன். நானு நீங்க வந்து பொறுமையா இருந்தீங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்க தெளிவா வச்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பிரச்சாரம் 3 நாள் போனது வந்து பாத்தீங்களா, தெளிவா அரசாங்கத்துக்கு சொல்லுங்க. தெரிஞ்சா ஒரு கூட்டம்னு சொல்லி சொன்னாங்க. டாபிக்க மாத்தாதீங்க. சார் நான் பேசும்போது நீங்க ஏன் சார் பேசுறீங்க? நான் பேசும்போது நீங்க குறுக்க பேசுறீங்க. பாத்தீங்களா இந்த பயம், இந்த அலறல், இதுதான் இபிஎஸ் கிட்ட நிக்குது. இப்ப அக்னீஸ்வரன் புலம்புறாரு பாத்தீங்களா, நான் பேச விடாம குறுக்க அலறாரு பாத்தீங்களா. இந்த பொய், இந்த பித்தலாட்டம், இதெல்லாம் தான் இபிஎஸ் பண்ணிட்டாரு. அதுதான் பாத்தீங்களா சொல்லிட்டு. இல்ல நீங்க தெளிவா வச்சுக்கோங்க. ஒருவேளை என்ன பேச விட்டுட்டு இதுக்கு அவர் பதில் சொல்லி இருந்தாருன்னா நான் உண்மையாவே நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்.
அது வந்து எங்க நான் காரணம் சொல்றேன். அதெல்லாம் விவாதத்துக்கு சரியான வார்த்தை இல்ல. சரியான வார்த்தை அப்படி பேசுறீங்க, அதுக்கு பதிலடி நான் கொடுப்பேன். கொடுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் கேட்கிறேன், இப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த 1000 ரூபாய் கதையை அவர் சொன்னார் இல்லையா, 1500 ரூபாய் நான் கொடுப்பேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அதே எடப்பாடி பழனிசாமி நான் ஒரு வீடியோ உங்ககிட்ட காட்டுறேன், 1000 எல்லாம் கொடுக்க முடியாதுங்க, சும்மா அவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க அப்படின்னு அவர் சொன்ன வீடியோ இருக்கு. அப்ப இரட்டை நாக்கு கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள், நீங்க அதுல அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கிடையாது, எத்தனை விஷயங்கள் நீங்கள் பட்டியல் போட்டீங்கன்னா, யாரு காலில் விழுந்து அவர் முதலமைச்சர் ஆனவரோ அவங்களே வேலைக்காரின்னு சொன்னவர் தான் இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து முதலமைச்சர் ஆனவர்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில இவர் கடந்த ஒரு ஆண்டுகள்ல இப்ப நாங்க வந்து ஒரு 5 ஆண்டு காலத்திற்குள்ளாக நாங்கள் சொன்னவைகளை நிறைவேற்றுவது தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டம். நாங்க 3வது வருஷத்துலயும் செய்யலாம், 4வது வருஷத்துலயும் செய்யலாம், 5வது வருஷத்துல செய்யலாம். இவர்களுடைய பட்டியல் இவர்கள் செய்யாத, இவருடைய தேர்தல் அறிக்கையில் செய்யாதவற்றை பட்டியலிட்டு கொண்டு வந்திருக்கிறேன். அது அடுத்த கட்டத்தில் நான் சொல்றேன் என்ன, அதுக்கு பதில் சொல்லட்டும். நான் தெளிவா சொல்றேங்க ஒரு விஷயம். இப்ப பிரச்சாரத்துல 3 விஷயங்கள் அவர் பேசினாருங்க. எங்களுடைய இளைஞரணி செயலாளர் இன்றைய துணை முதலமைச்சர் அவர்கள் தெளிவா சொன்னாங்க, நீங்க எந்த நோக்கத்தோட நீங்க வந்து கூட்டணி வச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமாவது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னா கிடையாது. எதுக்காக நீங்க கூட்டணி சேர்ந்தீங்க இது வரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு நீங்க விளக்கல, நீங்க வந்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு விளக்கல. பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு அக்கிரமங்களை தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கு. 1 or 2 பட்டியலிட்டோம்னா இந்த 4 ஆண்டு காலத்தில் இவர்கள் செய்த அக்கிரமங்கள் அளவற்றது. அவர்களோடு கூட்டணி சேருவதற்கான காரணத்தை சொல்லாமல் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். சொல்ல முடியாத காரணங்களால் தான் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. ரைட். குமார், யார் சொல்றது குமார் வேத வாக்கு? கூட்டணி ஆட்சிங்கிற விஷயத்துல யார் குழப்பிட்டு இருக்காங்க? எந்தெந்த கட்சி தலைவர்கள் தங்களுடைய தொண்டர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், மக்கள், பொதுமக்கள் இவங்களெல்லாம் நம்பி கட்சி நடத்துகிறாங்களோ, அவங்களுடைய ஓட்டை நம்பி கட்சியை வளர்த்து ஆட்சி அமைக்க நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் மக்களோட தங்களுடைய பொசிஷனஸை ப்ரூவ் பண்ணுறதுக்காக மக்களை தங்களோட சேர்த்து கொண்டு பேசுகிறது இயற்கையான பழக்கம்தான். ஏன்னா ஒரு கட்சி மக்களோட நாங்கள் இருக்கோம், நாங்கள் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்துக்கிட்டால் 30 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி, எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஆட்சியில் இருக்கிற கட்சி, அமோகமாக வெற்றி பெற்ற கட்சி. அந்த கட்சி தேர்தலை சந்திக்கிறது, அதுவும் பாஜகவும் கூட்டணி வைத்திருக்கிறது. அப்போ அந்த கூட்டணியில் அவர் என்ன நினைக்கிறாருனாக்கா, தனிப்பெரும்பான்மை வந்தால் எந்த பேச்சுக்கும் இடம் இல்லை. பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் இப்போ சப்போஸ் ஒரு 140 சீட்டு அல்லது 150 சீட்டே கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதிமுகவுக்கு, பாஜகவுக்கு ஒரு 40 சீட்டு கொடுக்குறாங்க. அதில் வந்து அதிமுகவுக்கு ஒரு 90 சீட்டும் பாஜகவுக்கு ஒரு 30 சீட்டும் ஜெயிச்சிட்டுதுன்னா கூட்டணி ஆட்டோமேட்டிக்காக வந்துருமில்ல. இதையா நீங்கள் யோசிக்க மாட்டேன்றீங்க? இந்த எண்ணெய் அவங்களுக்கு வர மாட்டேங்குது. இதெல்லாம் நார்மலாக நடக்கிறது. ரிசல்ட்டுக்கு பிறகு பேச வேண்டியது, ரிசல்ட்டுக்கு பிறகு பேச வேண்டியதை முன்னக்கூட்டி பேசி அதுக்காக கூட்டணி ஆட்சிதான் அப்படிங்கிறதுல பாஜக தெளிவா இருக்கு. கூட்டணி ஆட்சிதான் அப்படிங்கிறதுல பாஜக தெளிவா இருக்கு. கூட்டணி ஆட்சிங்கிறதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லையா? கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க. தனி பெரும்பான்மைங்கிறது தனியாக வந்துட்டுன்னா அவங்க தான். இப்போ பாஜக ஃபுல்லாக தோற்று போயிட்டுன்னா இப்போ அதிமுக பூரா ஜெயிச்சுட்டு தான் அதுதானே ஆட்சி அமைக்கும். இதெல்லாம் அதாவது இந்த கேள்வி வந்து ரிசல்ட்டுக்கு பிறகு தேர்தலை சந்தித்து மக்களை சந்தித்து இப்போ எந்தெந்த கட்சி என்னென்ன செய்தது. இப்போ பாஜக எடுத்துக்கங்க, பாஜக இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை மக்கள்கிட்ட சேர்ப்பாங்க. வளர்ச்சியை மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. கூட்டணி அப்படிங்கிறது உருவான பிறகு அது ஒரு ஸ்மூத்தா போகணும் இல்லையா? அப்படி இல்லாம ஏன் இவ்வளவு குழப்பம்? 2 பார்ட்டா நீங்க அதை எப்போதும் பார்க்கணும். ஏதாவது தேர்தலுக்காக அமைக்கிற கூட்டணி, அப்புறம் மக்கள் தானே சார் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. மக்கள் தானே, மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் நமக்கு இந்த கூட்டணி இருந்தால் 2 மாநிலத்தில் ஒரு கட்சி, மத்தியில் ஒரு கட்சி, 2க்கும் சண்டை 4 வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கிற கேஸ் பூரா சண்டை, இந்த தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசுக்குள்ள சண்டையாகவே கேஸ் நடந்துட்டுருக்கு. அது பொழுது விடிஞ்சா பணம் தரல, அதுக்கு பணம் தரல, இதுக்கு பணம் தரல, சண்டை போட்டுட்டு நடக்காங்க. இது 2 கூட்டணியாக இருந்தால் டபுள் இன்ஜின் சர்க்கார் மாதிரி ஆகிடும். ஆனாச்சுன்னா நமக்கு நிறைய காரியங்கள் நடக்கும்னு 2ஐயும் ஆதரிக்கலாம் இல்லையா மக்கள்? அந்த கோணத்தில் ஏன் நீங்கள் இப்போ யோசிக்க மாட்டேன்றீங்க? அது ரிசல்ட்டுக்கு பிறகு ஆஃப்டர் ரிசல்ட்டு என்ன வருதோ அதை வச்சு தான் அந்த முடிவாகுமே தவிர இப்போ சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறது எல்லாம் மீனிங்லெஸ். பத்திரிகையாளர்கள் கேட்டாலும் சரி, அல்ல அவங்களே சொன்னாலும் சரி, எல்லா கட்சி தலைவர்களும் மக்களோட தங்களை ஐக்கியப்படுத்தி தான் பேட்டி கொடுப்பார்கள். அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி மக்களுக்கு நமக்கு வாக்களிப்பார்கள் என்று அவர் நம்புவார்.
அதே போல் திரு அமித்ஷா அவர்கள் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர், அவர் பாஜகவை தமிழ்நாட்டில் எப்படியாவது கொண்டு வர வேண்டும், பாஜக கொள்கைகளை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும், அவங்கள வந்து நம்மளை ஏற்றுக்க வைக்க வேண்டும் என்கிறது அவருடைய கடமை. அந்த கடமையின் அடிப்படையில் மக்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க, அந்த கட்சியோட கூட்டணி அவங்க தான் உங்களை ஆட்சி அமைப்பாங்க, நாங்கள் அவங்க கூட சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ திமுக எடுத்துக்கு திருமாவளவன் பேசாததா, சண்முகம் பேசாததா, எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீ விவாதமே பூரா இப்போ ஒரு மாதமாக அதைத்தான் நடத்தியிருக்கணும். ஆனால் அது யாரும் நடத்துறது இல்லை, தமிழ்நாட்டில் மீடியாக்கள் அதை நடத்துறதே இல்லை. அங்கே நடத்துறதுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. நான் பிஜேபி கூட போகக்கூடாதா, நான் காங்கிரஸ் கூட போக மாட்டேனா, நான் விஜய் நினச்சா என்னை சேர்க்க மாட்டாரான்னு திருமாவளவன் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ இதெல்லாம் இதுதான் விவாத பொருள். இதெல்லாம் மற்றபடி எல்முருகன் சொன்னதோ சரி, அமித்ஷா சொல்லியிருந்தாலும் சரி, அல்லது யார் சொல்லியிருந்தாலும் அவங்க 2 பேரும் ஒன்றும் சொல்லலை. 2 பேரும் அவங்க பாஷையில் மக்களோட தங்களை ஐக்கியப்படுத்துறதுக்காக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் அந்தந்த பார்ட்டியினுடைய சுப்பீரியர்ஸ் அப்படி தான் பேச முடியும். அப்படி பேசுறது சரிதான் என்பது தான் என்னுடைய கருத்து. ரைட்டு செல்வராஜ் சார், இது எப்படி சார் எடுத்துக்கிறது? அதாவது அமித்ஷா வந்து தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை தொடர்ந்து சொல்லிட்டார் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு. எடப்பாடி கிட்ட இருந்து இது வரைக்கும் நேரடியான அதற்கான வந்து அமித்ஷாவுக்கான பதிலாக வரல. நாங்கள் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறது தான் அவரோட கருத்தாக இருக்குது. குமார் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து அது அவங்க தலைவரோட கருத்தை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே திமுகவுக்குள்ளேயே அவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு புது வியூகத்தை அவர் சொல்கிறாரு, புது பார்வையை முன்வைக்கிறாரு. எந்த சக்தி இந்த மண்ணில் நிலை பெற்று விடக்கூடாது என்று நினைக்கிறோமோ அந்த குரலுக்கு வந்து ரொம்ப கவனமாக நம்ம கவனிக்கணும். அதான் எல்முருகன் அவர்கள் சொல்கிற மாதிரி வேத வாக்குங்கிற மாதிரி. பாகுபலி திரைப்படத்தில் ராஜமாதா சிவகாமி சொல்லுவாங்க, இதுவே என் கட்டளை என் சாசனம்னு சொல்லுவாங்க. இதுவே என் கட்டளை சாசனம் என்பதற்கு அதில் டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டம், தலையெழுத்து, விதி, இதைத்தான் அது குறிப்பிட்டு சொல்லுது. ஸோ வேத வாக்கு என்பதும் மாற்ற முடியாது. அமித்ஷா என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதைத்தான் நாங்கள் கேட்க முடியுமே தவிர தமிழ்நாட்டில் பேசுகிற தலைவர்கள் பேச்செல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம்னு சமீபத்தில் இந்த பிரச்சார பயணத்திலேயே எடப்பாடியார் அவர்கள் சொன்னது ஒன்று. இது புதுசாக இன்றைக்கி அமித்ஷா அவர்கள் சொன்னது மாதிரி நம்ம பேசுகிறோம், இது புதுசாக சொல்லலை. இது கிட்டத்தட்ட என்றைக்கு 2 பேரும் சேர்ந்து கை கொடுத்து ஒரே இடத்துல உட்காந்து முதல்ல கூட்டணின்னு பேசுனாங்களோ அன்றைக்கு ஒலித்த குரல் இன்றைக்கு வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லாமல் அமித்ஷாவிடமிருந்து ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதிமுக மௌனமாக இருக்கிறது. ஒருவேளை அமித்ஷா இதை பேசியிருக்க வேண்டாம் என்று நினைப்பதற்கான 2 காரணங்கள் உண்டு. பிரச்சாரம் ஆரம்பித்ததிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு புனிதமான கட்சி மாதிரி ராஜேந்திர பாஜாவிலிருந்து பிரச்சாரத்தில் எடப்பாடியார் வரைக்கும் எல்லா தலைவர்களும் வந்து தேசியம் மாநிலம் என்கிற ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தங்களை பேச ஆரம்பித்ததற்கு பிறகு திராவிட இயக்க கருத்தியலை தன் கைகளில் ஒன்று கூட தன் கைவசம் இல்லை. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன அரசியல் பேச போகிறோம்? பாஜகவுடைய இந்துத்துவ கொள்கைகளை நம்ம சுமந்துக்கிட்டு போவோம், அப்போ தான் பாஜக நம்மகிட்ட நெருக்கமாக வருவாங்கன்னு பிரச்சாரத்திலே பேச ஆரம்பிச்சிட்டார்ல. அப்போ இந்த குண்டை எதுக்கு நீ இடையில தூக்கி போடணும்? உங்கள் வழிக்கு வந்துட்டாங்க. ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சத்தாத்தங்களை தான் அவர் பேசுகிறாரு. பாஜக அதிமுக தொண்டர்களை ஜெல்லாக்கிறதுக்கான ஒரு உத்தி அப்படி கூட ஜெல்லாம் ஆகாதுங்க, 100% ஆகாது. அதாவது ரெட்டையில நான் இப்படி தான் இருப்பேன்னு நினைக்கக்கூடியவங்கள் மனநிலையை மாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல. பொதுவான சிந்தனையோடு இப்போ ஏன் இவருக்கு வேண்டாம் நம்ம இவருக்கு போடலாமே நினைக்கக்கூடிய ஒரு 5-6% வாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாக்குகளை நிச்சயம் இழப்பார்கள். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா சிறுபான்மையினர் வாக்குகள் நமக்கு கிடைக்காது என்கிற ஒரு முடிவுக்கு எடப்பாடியார் வந்துட்டார் இந்த பிரச்சாரத்தில். தொடர்ந்து இந்த 4 நாட்களில் நான் முழுமையாக கேட்டிருக்கிறேன். இந்துத்துவா தான் நம்மளை காப்பாற்றும் என்கிற மனநிலைக்கு வந்துட்டாரு. பாஜகவை தூக்கி சுமந்து கொண்டு சென்றால் மட்டும்தான் நம்ம இந்த தேர்தலை சமாளிக்க முடியுங்கிற இடத்துக்கும் வந்துட்டாரு. இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு ஏன் அமித்ஷா தேவையில்லாமல் நேற்றைக்கு கேரளாவில் கூட்டணி ஆட்சி தான் அமைப்புன்னு ஏன் ஒரு பிரச்சனையை கொடுக்கணும்? அமைதியாக கடந்து போகலாமே. தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போன்னு சொல்றதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஆட்சி அமைக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை குறைந்த தொகுதிகளை மேலும் கீழும் பெற்றால் அது கூட்டணி ஆட்சிக்கு. இது யதார்த்த நிலை. அந்த யதார்த்த நிலை தேர்தலுக்கு பிறகு பேசுவோன்னு அண்ணன் குமார் சொல்றாரு. ஆனால் அது பேசப்பட வேண்டியது இப்பொழுதுதான். ஒரு திராவிட இயக்கம் நாங்கள் தனித்துத்தான் ஆட்சி அமைப்போம் என்கிற அடிப்படை அரசியலோடு களம்போந்திருக்கிற அதிமுக கூட்டணிக்கு இடையில் வருகிற ஒரு இயக்கம். நாங்கள் எப்படியெல்லாம் ஒரிசாவில் மகாராஷ்டிராவில் எப்படியெல்லாம் மற்ற மாநிலங்களிலே ஒரிசாவில் ஆட்சியெல்லாம் மாற்றினோமோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் மாற்றி காண்பிப்போம் என்று 2 நாட்களுக்கு முன்னால் அமித்ஷா பேசியிருக்கிறார். அப்போது அங்கே மற்ற மாநிலங்களெல்லாம் என்ன திட்டத்தை கையில் எடுத்தாங்களோ இன்றைக்கு புதுச்சேரியில் என்னாச்சு? கவர்னருடைய தலையீடு.
ரெங்கசாமி இப்போ சட்டமன்றத்துக்கே போகாம வீட்டில் ஓரமா ஒதுங்கி உட்காரக்கூடிய சூழ்நிலை. இந்த சூழ்நிலைக்கு அவர்கள் உங்களை தள்ளி கொண்டு வருகிறார்கள் என்பதை கூட அறிந்து கொள்ளாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனைகள் எவ்வளவோ இருக்கு, அவர்கள் மேல் நமக்கு குற்றச்சாட்டு உண்டு. அந்த சாதனைகளை பேசுங்கள். புரட்சி தலைவர் செய்த சாதனைகளை பேசுங்க, அம்மையார் ஜெயலலிதா செய்த சாதனைகளை பேசுங்க. ஏன் உங்களுடைய 4 ஆண்டு கால ஆட்சி ஓபிஎஸ் சாதனைகளை இல்லையா? அந்த சாதனைகளை மட்டுமே பேசி நீங்க தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தை விட்டு முதல் கூட்டத்திலேயே இந்துத்துவ சித்தாந்தத்தை இந்த மண்ணில் நீங்கள் பரப்புவதற்கு ஆரம்பித்ததற்கு பிறகுதான் நாங்கள் சொல்லுகிறோம், பாஜக என்பது அவர்களோடு நீங்கள் வீழ்ந்து விட்டீர்கள். உங்களால் எழுந்திருக்க முடியாது, எழுந்து நடக்கவும் முடியாது, உங்களால் நடமாடவும் முடியாது. ஏன்னா உள்ள பூந்திருக்கிறது சொல்றது அமித்ஷா, அவர் சொல்றது வேத வாக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் சுற்றி வருகிற பொழுது ஒரு பெரிய இயக்கம், 60 ஆண்டு காலம் இந்த மண்ணில் இருந்த இயக்கம், 30 ஆண்டு காலுக்கு மேலாக ஆட்சி பண்ண இயக்கத்தினுடைய ஒரு தலைவர், இன்னொரு தேசிய கட்சி எந்த சித்தாந்த கருத்தியலை ஏற்றுக்கொள்ளாத இந்த தமிழ்மண் ஏற்றுக்கொள்ளாத அதிமுக, அது திராவிட இயக்கமாக இருந்தால் அந்த சித்தாந்தங்களை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அடிப்படையில் திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களிலிருந்து விலகி நிற்கிறீர்கள் என்று சொல்லுகிற பொழுது நாங்கள் ஏன் இந்த விமர்சனத்தை வைக்கக்கூடாது? நாங்கள் ஏன் தேர்தலுக்கு பிறகு இது கொண்ட விமர்சனத்தை நாங்கள் வைக்கணும்? இப்பொழுதுதான் வைப்போம், இப்பொழுதுதான் வைக்க முடியும். இன்னொன்று முக்கியமான விஷயம் சொன்னார் அக்னீஸ்வரன், உடனே உரிமை தொகைன்னு வந்தாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு ஆட்சியில் இருக்கிற இயக்கம் விரும்பியோ விரும்பாமலோ இல்லை, தேர்தலுக்கு பயந்தாவது மக்களுக்கு நன்மை செய்தா இல்லையா? அந்த 1000 ரூபாய் யாருக்கு போகுது? எங்கோ இருக்கிற கிடைக்காத ஒரு பெண்ணு கையில் போய் கிடைக்குதா இல்லையா? அது போய் கிடைக்கட்டுமே. அரசியல் இயக்கம் எங்கெங்க எப்போ பயப்படும்? தேர்தல் நெருங்குகிற பொழுது தன்னுடைய திட்டங்கள் எல்லாம் செயல்பாட்டுக்கு வந்து சரியா செயல்படலைன்னா பயப்படும். ரைட், நம்ம அதை அடுத்து பேசுவோம். மிக முக்கியமான தேர்தல் அறிக்கையில நடைமுறைக்கு கொண்டு வரலைன்னா பயப்படும். தன்னோட கொள்கையை விட்டு விலகி போகுதா அதிமுக அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சாரு அக்னி. செல்வராஜ் சொன்னாரு தன்னோட கொள்கையிலிருந்து விலகி போகுதா அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் விலகி போகல சார். இன்னொன்று வேத வாக்கு ஆர்எஸ்எஸ்ல போய் விழுந்துருச்சு. அதாவது பாஜகவுடைய கிளையை தமிழ்நாட்டில் நடத்துறாரு எடப்பாடி அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் நீங்களாம் ஒரு கருத்தை சொல்றீங்க, அது உண்மை இல்லை. அவர் அதாவது அந்த மாதிரியான ஒரு கட்சியை இந்த மாதிரி இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வேற ஒரு தலைவர்களால் அது சாத்தியமாகுமா என்று எனக்கு தெரியவில்லை. பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு அது தெரியட்டும். ஆனால் திமுக பாஜகவோடு சேர்ந்திருந்து மத்திய அமைச்சரவையில் அங்கம் பெற்றால் அன்னைக்கு பாஜக திமுகவுக்கு வேத வாக்கா இருந்துச்சு. காங்கிரஸ் இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. ஆகவே தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டு கொடுக்கிற போதெல்லாம் எந்த அரசு மத்திய அரசா இருக்கிறதோ அது உங்களுக்கு வேத வாக்காக திமுகவுக்கு வேணா இருக்கலாம். ஆனால் அதிமுகவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களால் அந்த இயக்கம் இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அப்படி கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, இரட்டை இலை சின்னம், அதுதான் சார். அந்த கொள்கையிலிருந்து அப்படியே விலகி போகுது அதிமுக அப்படிங்கறது அவர் சொன்னது, செல்வராஜ் சொன்னது சார். அதுதான் பிரச்சாரத்துல என்ன சொன்னாரு? நான் சொன்ன செய்திகளை எடப்பாடியார் பிரச்சாரத்துல இந்துத்துவாவினுடைய கருத்துக்களை ஆர்எஸ்எஸ் பாஜக புனிதமானது, சிறப்பாக ஆட்சி பண்ணுகிறது, பாஜக ஆட்சியில் எந்த தவறும் குற்றமும் குறையும் இல்லை, எங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாங்கன்னு இதுவரைக்கும் பாஜக 2014க்கு பிறகு நடந்த ஆட்சியை புகழ்ந்து பேசி இருப்பதை நீங்கள் சரி என்று ஏற்றுக்கொள்கிறாரா எடப்பாடியார்? அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் சார். அதனால இப்ப ஒரு கட்சியை இன்னொரு கட்சி கூட்டணி வைக்கிறாங்க, அதனால அதை விழுங்கிடுவாங்க அப்படிலாம் நினைச்சதா காங்கிரஸ் என்னைக்கே திமுகவை காலி பண்ணி விட்டுருக்கணும். ஆனாலும் திமுக தான் காங்கிரஸை காலி பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆகையினால தேசிய கட்சியை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் அது பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் இங்கே வேலை இல்லை. ஒரு விஷயத்தை நம்முடைய குமார் சார் சொன்னார், அதெல்லாம் இவராக ஒரு மார்க் போட்டுக்கிட்டார். அது 90, இது 30. சார், தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. ரெண்டாவது மக்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பு. அதுக்கு பிறகு இந்த கூட்டணி ஆட்சியா அப்படின்றத அப்புறம் முடிவு பண்ணுங்க. அது வரைக்கும் நான் பணிவோடு கேட்டுக்கொள்வது, திமுக மாதிரியே எவ்வளவு திமுக கூட்டணி கட்சிகள் மாறியே அவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்கிறாம இருக்கிறாங்க பாருங்களேன். அப்படி அதிமுகவும் அதை பின்பற்றணும். குறிப்பா இதை பாஜக பின்பற்றணும்.
ஏன்னா அது கரெக்ட் கூட்டணிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது சொல்றேன் அதனால அவங்க இருக்காங்க. அமித்ஷா வாயை மூடிக்கிட்டு இருக்கணும், தமிழ்நாட்டை பத்தி பேசக்கூடாது, அவ்வளவுதான். அது ரைட், ஓகே, அதான் சரியா. ரைட், அது அவர் சொல்றது. ஆனா இப்ப இங்க நடக்கிறது அங்க ஆட்சியை பிடிச்சோம் இங்க ஆட்சியை பிடிச்சோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது இதுவரைக்கும் இருந்த நிலைப்பாடு என்னவோ அது வேற. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இது நன்கு தெரியும். ஆர்எஸ்எஸ்க்கும் அல்லது பாஜகவுக்கு திமுகவுக்கும் போட்டி இல்ல. இங்க நடக்கிறது அதிமுகவுக்கு திமுகவுக்கு தான் போட்டி. அது செஞ்சாங்களா செய்யலையா என்ன சார்? நான் பிரச்சாரம் பண்றாரு இப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றேன். அதை பேசுங்க, அதை விட்டுட்டு பொது தளத்துக்கு போறீங்களே. நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதிமுக திமுக தான் போட்டின்னு சொல்றீங்களா, அதை ஏத்துக்கிறேன். முதல் பொதுக்கூட்டத்திலேயே கோயம்புத்தூர்ல சித்தாந்தங்களை மண்ணில் விதைத்தது. இப்படி செய்யறேன். காரை செல்வராஜ் சாருக்கு மெத்த படிச்சவர் ரொம்ப நோட்ஸ் கொண்டு வருவாரு. அவருக்கு ஏத்த மாதிரி சொல்றேன். அப்படி அவர் செஞ்சா உங்களுக்கு தானே பலம். நீங்க மூணாவது முறை ஆட்சிக்கு வாங்க. பலம் இல்ல, வெற்றி தோல்வி எந்த சித்தாந்தம் இந்த மண்ணில் வரக்கூடாது என்று திராவிட இயக்கத்தினுடைய கருத்தியலோ அதை விட்டு அதிமுக விலகி நிற்கிறது. அதிமுக ஒருபோது விட்டாச்சு. என்ன நீங்க என்ன பேசுனீங்க? கோயம்புத்தூர்ல என்ன பேசினார்? இல்ல நீங்க சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல எடப்பாடியார் என்ன பேசினார்? இல்ல இந்த செய்தியில இந்த திட்டத்துல தமிழ்நாட்டுல அவர் முதலமைச்சரா இருந்தபோது விட்டு கொடுத்தாரு. ஒரு திட்டத்தை சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாத்தையும் திசை திருப்புறதுக்கு பேசுகிற பொழுது எடப்பாடியார் கோவையில என்ன பேசினார்? தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டில விட்டு கொடுத்தாரு, நீட் தேர்வுல விட்டு கொடுத்தாரு, பொதுக்கூட்டத்தை 59 இடத்துல அனுமதி. இதே அம்மையார் ஜெயலலிதா காலத்துல நீதிமன்றத்துக்கு போனாங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்லி உங்களுக்கான கேள்விதான் இந்திரகுமார் குறிக்கிறார். ஒரே செகண்ட் சொன்னாங்க. ரைட், ஒரே செகண்ட். என்னன்னா மக்களை மூளை செலவை செய்து இப்படி எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒண்ணு விட்டு கொடுத்தாரான்னு கேட்காத. அவர் விட்டு கொடுக்காத துறை என்ன இருக்கிறது? மின்சாரத்துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உதவி மின் திட்டம் கையெழுத்து போட்டது யாரு? வருமான வரித்துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அல்லது வருவாய்த்துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஜிஎஸ்டி விட்டு கொடுத்தது யாரு? மாணவர்களுடைய நலன் யாரு? புதிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டது யாரு? நீங்க பேசலாம் ஆர்எஸ்எஸ் பத்தி. ரைட் இந்திரகுமார் இல்ல எடப்பாடி பழனிசாமி என்னென்ன விட்டு கொடுத்தாருன்ற பட்டியலை போட்டுதா திமுக ஆட்சிக்கே வந்தது. எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்தது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு பெரிய மறதிக்காரர்கள் அல்ல. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு துறை வாரியாக எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்தது என்னன்ற பட்டியலை போட முடியும். மின்சாரத்துறையில் உதய மின் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டது யாரு? இன்றைக்கு வரைக்கும் மக்களை பாதித்து கொண்டிருக்கிறது அது. அதிலிருந்து வெளியே வருவதற்கு வழி இருக்கிறதா? ஒன்றிய அரசுக்கு போடுகின்ற கையெழுத்து என்பது போடுவதற்கு முன்னால் 1000 முறை யோசிக்க வேண்டும். போட்டதற்கு பின்னால் வெளியே வருவதற்கு என்ன பிரயத்தனம் செய்தாலும் முடியாதபடிக்கு சட்டங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது யாரு? ஜிஎஸ்டி ஏத்துக்கிட்டது யாரு? நீட் தேர்வுக்கு ஒப்புதல் கொடுத்தது யாரு? மும்மொழி கொள்கையை அண்ணா ஏற்றுக்கொண்டார் கட்சியில் அமைச்சராக இருந்த மாஃபா பாண்டியராஜன் அசெம்பிளிலே போய் சொன்னாரு. அப்படி தமிழ்நாட்டை அடகு வைத்து தமிழ்நாட்டை காட்டி கொடுத்த கட்சியாக எடப்பாடி பழனிசாமி மாற்றினார். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல தமிழ்நாடு எதையெல்லாம் வேண்டாம்னு சொல்லிச்சோ அது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டவர் எடப்பாடி பழனிசாமி. வேளாண் சட்டங்களை ஏற்றுக்கொண்டவர் பழனிசாமி. மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. கேட்கலாம். அவர் முடிச்சிடட்டும், இந்திரகுமார் முடிச்சிடட்டும். இல்ல சிஏஎன்ஆர்சில இருந்து வேளாண் சட்டங்கள்ல இருந்து அவ்வளவு முட்டு கொடுத்து ஆதரிச்சு விட்டு எதை ஆதரிச்சோம்? நாங்க ஒண்ணுமே ஆதரிக்கல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீடு நிலுவைத் தொகையை முக ஸ்டாலின் அரசு பெற்றுக் கொடுத்தது. அதை சொல்லி தானே நீங்க 2 முறை வெற்றி பெற்றீங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இத சொல்லுவீங்க? இருக்கக்கூடிய கோளாறுகளை திமுகவுக்கு பிறகு அது பண்ணது தவறு. அம்மையார் ஜெயலலிதா எதையெல்லாம் விடமாட்டேன்னு சொன்னாரோ ஒரு முடிச்சிருக்காரு. கட்சியே அடமானம் வைத்திருக்கிறார். இவர் கேட்கிறார், என்ன கேட்கிறாரு? அமித்ஷா வந்தா என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஆம புகுந்த வீடு அமீனா புகுந்த வீடும்பாங்க. எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா அமித்ஷா புகுந்த கட்சின்னு ஒண்ணு இருக்குது. அமித்ஷா எங்கெல்லாம் உள்ள புகுந்தாரோ அந்த கட்சி நாசமா போனதுதான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அங்க நிதிஷ்குமாருடைய கட்சி என்ன ஆச்சு? உத்தவ் தாக்கரேவுடைய கட்சி என்ன ஆச்சு? தேசியவாத காங்கிரசுடைய நிலைமை என்ன ஆச்சு? அங்க இருக்க வடக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் சீரழிந்து போனதற்கு காரணம் அமித்ஷா என்கின்ற இந்த நபர் தான். அந்த நபரோட கூட்டணிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டின் மொத்த நலங்களை விட்டு கொடுத்து விட்டு
தமிழை பற்றி அவர் அவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் யாரு? அமித்ஷா பேசுறாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம். எடப்பாடி பழனிசாமி கண்டிக்க சொல்லுங்க, ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறாரு? உங்களை ஒரு கண்டன அறிக்கை விட வைக்கணும்னா ஸ்டாலின் கண்டன அறிக்கை எழுதும் போது எடப்பாடி பழனிசாமியின் பதில் என்னன்னு கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு இவர் கோட் ட்வீட் அடிக்கிறாரு. 3 நாள் கழிச்சு வந்து முதல் ஆளாக குரல் கொடுப்பேன்னு வந்து நிற்கிறாரு. அப்ப உங்களை பதில் சொல்ல வைக்கிறதுக்கே ஸ்டாலின் உங்களை வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சரானால் அமித்ஷா வாக்கே வேத வாக்கு என்று போவதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி. அதான் முதல்ல சொன்னேன், அந்த கருங்குட்டி சாத்தான்ற பொம்மையை போல அதிமுகவை மாற்றி வைத்திருக்கிறார் அமித்ஷா. அமித்ஷாவினுடைய கைப்பாவையாக எடப்பாடி பழனிசாமி மாறி இருக்கிறார். அதனாலதான் அவர் பேசுனது கண்டனம் தெரிவிக்கல. இந்நேரம் கூட்டணியில இருந்து வெளியே வந்திருக்கணுமா இல்லையா? தனிச்சு நின்று இருக்கணுமா இல்லையா? மெகா கூட்டணின்னு சொல்றாங்க. உங்க கூட்டணியில இப்ப யாருங்க இருக்கிறா? அதிமுக, பாஜக, பாமக உள்ள இருக்குதா இல்லையா? அப்படி உள்ள இருந்தா அன்புமணி டீம் உள்ள இருக்குதா அல்லது பெரியவர் ராமதாஸ் டீம் உள்ள இருக்குதா? தேமுதிக உள்ள இருக்குதா இல்லையா? தேமுதிகவெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவ்வளவு உழைத்து கொண்டிருந்தது இங்க தமிழ்நாட்டில். அதிமுக கூட்டணிக்கு அவ்வளவு உழைத்து கொண்டிருந்தது தமிழ்நாட்டில். இன்னைக்கு அந்த கட்சி சவால் விடுது, நாங்க வந்து எங்களுடைய மாநாட்டில் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன கட்சிகள் இன்னும் டிடிவி தினகரனுடைய கட்சி கூட்டணியில் இருக்கா இல்லையா? ஓபிஎஸ் அணி கூட்டணியில் இருக்கா இல்லையா? ஜான் பாண்டியன் கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா? புதிய தமிழகம் கூட்டணியில் இருக்குதா இல்லையா? யாருமே இருக்காங்களா இல்லையா எதுவுமே தெரியாது. மெகா கூட்டணின்னு வார்த்தையை மட்டும் சொல்றாங்களே தவிர யாருமே இப்போ வரைக்கும் உறுதிப்படுத்தல. அப்ப எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவும் தமிழ்நாட்டின் நலன்களை அடமானம் வைப்பதற்காக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள் தான் அதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ரைட், ஓகே 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 ராஜா தமிழ்மாறன், அதாவது இந்திரகுமார் இப்படியான ஒரு விஷயத்தை சொன்னாலுமே கூட அக்னி கேட்டதுங்கிறது ஒரு நியாயமான கேள்வி. சரி, ஓகேங்க, எங்கள் கூட்டணியில் தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் இன்னொரு தடவை ஜெயிக்கலாமே, எதுக்கு இந்த கூட்டணியை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன்னெழுப்பினார். கூட்டணியை பார்த்து பயம்ங்கிறது 1% கூட இல்லை. அது இவரா வந்து புதுசாக ஒரு கற்பனையை உருவாக்கி அப்படி ஒரு கட்டத்தை சொல்றது கூட முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. பயம் உண்மையில் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 முக்கியமான பயங்கள் வந்து இவங்களுக்கு இருக்குது. என்ன அப்படிங்கிற தெளிவாக சொல்லிடுறேன். எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு அவரை பொறுத்தவரையில் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்ங்கிற பயம் பெரும் அளவில் இருக்கு. அவரும் அவரை சார்ந்து இருக்கக்கூடிய 32 இடி வழக்குகளும் தான் அவருக்கு பிரதானமாக கண்முன் இருக்கிறது. இதை தவிர வேற எந்த பிரதான நோக்கமும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் முழுக்க சுயநலத்திற்காக மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியில் விழுந்திருக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான தகவலை நான் சொல்றேன். அமித்ஷா அவர்கள் சொல்லுவதைத்தான் இவர்கள் கேட்டாக வேண்டும். நீங்க இசட் பிரிவு கொடுத்திருக்கிறாங்களே, இசட் பிரிவு கொடுத்தது என்ன இவருக்கு பாதுகாப்புக்கு நினைக்கிறீங்களா? அவர்கள் சொல்லுவதை முறையாக இவர் கேட்டுக்கொண்டிருக்கிறாரா, செயல்படுத்தி கொண்டிருக்கிறாராங்கிறத வேவு பார்க்கறதுக்கு சேர்த்துதாங்கிறத இன்னும் ஒரு படி மேல போய் நான் சொல்றேன். இல்ல 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 இது எல்லாம் ஆமா, உங்க கூட்டணி தானே, உங்க செட்டப் தானே அது பாஜகவோட பி டீம், அதுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. ஆமா, விஜயை செயல்படுத்துவதற்காக அப்படி ஒரு பிரிவை கொடுத்திருக்கு. கேட்காமலே வாலண்டியரா கொடுத்தாங்கல்ல, அப்ப அந்த அர்த்தம் எங்களுக்கு தெரியாதா என்ன? அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கு. அண்ணா நம்மளுடைய குமார் அண்ணன் சொன்னாங்க, இது மாதிரி வந்து எப்போ பார்த்தாலும் ஒன்றிய அரசோட சண்டையாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்றேன், 4 ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டு கொடுத்தவை எல்லாவற்றையும் மீட்டிருக்கிறார் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள். சார், நீங்க ஆவுனா நீதிமன்றத்துக்கு போறீங்க, அங்க போய் தான். ஆமா, நீதிமன்றத்துக்கு தான் போயிருக்கோம். நீதிமன்றம் மண்டையில கொட்டுன்னு கொட்டுச்சா இல்லையா? அப்ப கூட நீங்களாம் என்ன திருந்தலையா சார்? நீங்களாம் எத்தனை கேள்வி கேட்டிருக்கு. மகாதேவன் சார் ஜஸ்டிஸுக்கு அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. நீங்க யூனிவர்சிட்டியில் பூந்து என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறாரு. அதெல்லாம் ஒன்றிய மாநில அரசினுடைய அதிகாரத்தில் வர்றது. நீங்க வந்து ஒரு மாநிலத்துக்குள்ள பூந்து அக்கிரமம் பண்றீங்கிறதெல்லாம் மறைமுகமா அவர் வந்து தீர்ப்புல சொல்லியிருக்காரு. அது ஒண்ணு மட்டுமா, நீங்கள் செய்திருக்கக்கூடிய 4 ஆண்டுகளை நீங்க என்னெல்லாம் வித்திருக்கீங்கன்னு சொல்லட்டுமா? பட்டியல் போடவா? எவ்வளவு பெரிய அக்கிரமங்களை நீங்க செய்திருக்கிறீங்க. நீட் அனுமதிச்சது உங்களுடைய காலகட்டத்தில் நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலை நீங்க பாஸ் பண்ணலன்னு சொன்னா நீட் கட்டாயமாயிருக்குமா? அதை எடப்பாடி பழனிசாமி ஐயா தான் மனசாட்சி இல்லாம செஞ்சாரு. நீங்க சகோதரர் சொன்னாரு, தேரடி சொன்னாரு, நீங்க விவசாயின்னு சொல்லிட்டு வேளாண் சட்டங்களை பூரா பாஸ் பண்ண அக்கிரமத்தை நீங்க தான் செஞ்சீங்க. இப்படியெல்லாம் விட்டு கொடுத்ததெல்லாம் எங்களுடைய கழக தலைவர் 4 ஆண்டுகளை மீட்டிருக்கிறாரு. நீங்க இப்ப எந்த நிலையில இருக்கிறீங்கன்னு சொன்னா, பாரதிய ஜனதா சொல்லுவதை கேட்பதை தவிர உங்களுக்கு வேற எந்த வழியுமே கிடையாது. நீங்க அவசியமே இல்ல. இரண்டாவது இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன். நீங்க எப்ப பேசினாலுமே நீங்க எம்ஜிஆர் பத்தி பேசுறீங்க, அம்மாவை பத்தி பேசுறீங்க, அவங்க செஞ்ச விஷயங்கள் எல்லாத்த பத்தி நீங்க பேசுறீங்க. ஒரே ஒரு பேசும்போது குறுக்க பேசாதீங்க. நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை கூட நான் பேசல, ஒரு வார்த்தை கூட நான் குறுக்க பேசல. நீங்க பேசுறது எல்லாமே நான் கேட்டேன். இப்ப நீங்க கேட்டுதான் ஆகணும்.
ஆகணும். நீங்க அப்படி இதுதான் பேசக்கூடிய திமுக. சூழ்நிலையில பேசுற கேட்டு நீங்க தான் ஆகணும். ஆமா, நான் என்னுடைய நேரத்துல நீங்க பேசக்கூடாது. என்னுடைய நேரத்துல நீங்க பேசக்கூடாது. என்னுடைய நேரத்துல நீங்க பேசக்கூடாது. உங்க நேரத்துல நான் பேசவே இல்லையா? உங்க நேரத்துல நான் பேசலையா? உங்க நேரத்துல நான் பேசலையா? உங்க நேரம் வரும்போது பேசுங்க. உங்க டர்ன் வரும்போது பேசுங்க. உங்க டர்ன் வரும்போது பேசுங்க. என்னுடைய டர்ன்ல நான் கிளியரா சொல்றேன். அவரை பொறுத்தவரை அக்னீஸ்வரன் சார் பொறுத்த வரைக்கும் அம்மையாரை பேசுகிறார், அவர் எம்ஜிஆரை பற்றி பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை பற்றி பேசுவதற்கு அவர் கையில் ஒன்றுமில்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க அதனால புரிஞ்சு பார்த்துக்கோங்க. அவர் இந்த சாதனை செய்திருக்கிறார், அவர் அந்த சாதனை செய்திருக்கிறார், தமிழ்நாட்டு மக்கள் உரிமைகளுக்காக இதையெல்லாம் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் அவர் இப்படிப்பட்ட ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை போட்டு எந்த பிரச்சனையும் தமிழ்நாட்டுக்கு வராது. தமிழ்நாட்டுக்கு அவர்கள் 4 ஆண்டுகள் கொடுக்காத இதுவரை 10,000 கோடி ரூபாய் புதிதாக பெற்றுக் கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டு நலனுக்காக. இப்படியெல்லாம் நலன்களை செய்யவிருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யோகியதை இருக்கா? இல்லையே. ஒண்ணுமில்லை சார். ரைட் டு எஜுகேஷன்ல கொடுக்க வேண்டிய பணம் 600 கோடி ரூபாயை நீங்க சட்டத்துக்கு புறமா நிறுத்தி வச்சிருக்கீங்க. அதுல பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்க்கையை பத்தி என்னைக்காவது இவர் கவலைப்பட்டிருக்காரா? ஒத்த அறிக்கை இருக்கா? இல்லையே. அப்ப எப்படிப்பட்ட வன்மை இவங்க மனசுல இருக்கு? இவர்கள் பாரதிய ஜனதா தொடர்ந்து நாங்க வழக்கு போட்டு சண்டையா இருக்குன்னு சொல்றாங்களே. நீங்க தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கிறீர்கள். கடந்த பட்ஜெட்ல 2 பட்ஜெட்லயும் தமிழ்நாடுங்கிற பேரு சொல்லி எந்த நிதி திட்டமும் நீங்க ஒதுக்கவே கிடையாது. நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள் செஞ்சாங்களா? அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து உங்களுக்கு வேணுங்கிற வரி மட்டும் தேவைப்படுது. இங்க இருக்கக்கூடியவர்களாம் கசக்கி பிழியறீங்க. ஆனா திருப்பி கொடுக்க வேண்டிய நிதியை கூட கொடுக்காம இருக்கீங்க. இதுக்கெல்லாம் சட்டமன்றத்தை நார்னா நாங்க சண்டை போடுறோம்னு உங்களுக்கு தெரியுது. ஆக நான் ஒரு விஷயத்தில் தெளிவாக சொல்லுகிறேன். தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களை ஏற்கின்ற மனநிலையில் இருக்கிறவர்கள். காங்கிரஸ் பல சூழ்நிலைகளை தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா அத்தனை திட்டங்களை வாரி வழங்கி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருந்த பொழுது நேஷனல் ஹைவேஸ்ல எல்லாம் இன்னைக்கு இப்படி சௌகரியமா போய் வரோம்ல, அத்தனையும் செய்து கொடுத்தது அவங்களுடைய ஆட்சியில் தான். அது மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய சிப்காட் எத்தனை ப்ராஜெக்ட்ஸ்க்கு அவன் நிதி ஒதுக்குனாங்கிற பட்டியல் போர்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தூத்துக்குடி போர்ட் இது போல பட்டியலிட்டோம்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்கில் ஒன்றிய அரசு இருந்த பொழுது ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அப்படியெல்லாம் எதையுமே செய்யாமல் தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்துவிட்டு நல்லது நடக்கும் நினைக்கிறாங்கல்ல. நான் தெளிவா சொல்றேன். பாரதிய ஜனதாவும் தமிழ்நாட்டு மக்களும் சொல்லுகிறேன், எண்ணெயும் தண்ணியையும் போல கலக்கவே முடியாது. ஏன்னா சித்தாந்த ரீதியாக அது எல்முருகன் அண்ணன் சொன்னதிலே தெரியும். வேத வாக்கு. நாங்கள் வேதத்தை ஏற்காதவர்கள், நாங்கள் திருக்குறளை ஏற்றவர்கள். எங்களுக்கு சட்ட ரீதியாக போராட தெரியும். திருக்குறளில் சொல்லி இருப்பதை எங்களுக்கு செயல்படுத்த தெரியும். கூட்டணிக்கான நெருக்கடி அதிகமாயிருச்சு, அப்படி எடுத்துக்கலாமா நீங்க சொல்ற பாயிண்ட்? சார், அந்த கூட்டணியில எடப்பாடி அமித்ஷாவை ஏமாத்த முயற்சி பண்றார் சார். என்னுடைய அனுமானம் சார். அமித்ஷா அவர்கள் இவரை கட்டாயப்படுத்துகிறார் சார். இதான் சார் உண்மை. ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியா இவர் சொன்ன மாதிரி ஒரு விதத்துல ஒரு கன்னிங் ஜாக்கல் தான் இதுல ரோல் பிளே பண்றது. நீங்க அவர் கட்சிக்காரங்களையும் குழப்பிக்கிட்டே இருக்காரு. கன்னிங் ஜாக்கல் ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களை குழப்பிக்கிட்டே இருக்காரு. அதிமுக தொண்டனுக்கு எந்த பக்கம் போறதே தெரியல. ஏன்னா முதல் 2 நாள் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாக்காரங்களை கூட்டணி வண்டியில ஏத்திட்டு கூட்டிட்டு போன பிறகு கூட்டமே வரல. கடுமையான ஒரு அதிருப்தி நிலவுதுன்னு சொன்னா அண்ணே வேணாம்னேன்னு கூட இருக்கும் சொன்ன பிறகு அவர் அவங்களெல்லாம் கட் பண்ணிட்டு தனியா போறாரு. ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கூட கூட்டிக்கிட்டு போனாவே இந்த நிலைமை இருக்கு. அவ கூட்டணியை நீங்க வச்சிருக்கீங்களே, அது எவ்வளவு பெரிய சிரமத்தை கொடுக்க போகுதுங்கிறது அவருக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அப்புறம் தான் வேற ஸ்டாண்டுக்கு போறாரு. என்ன சொல்றாரு? அப்ப என்ன நீங்க பாரதிய ஜனதா நீங்களாம் உங்க கருத்துக்களை பதிவிட வேண்டாம், உங்களுடைய மைண்ட் வாய்ஸா இல்ல ஸ்ட்ரெயிட் வாய்ஸா நானே சொல்றேன் அப்படின்னு அறநிலைத்துறையில ஒரு கல்லூரி ஆரம்பிச்சதை அவர் அதை அப்ஜெக்ட் பண்றாரு. எப்படிப்பட்ட மைண்ட் வாய்ஸா இருந்த காலகட்டம் போய் ஸ்ட்ரெயிட் வாய்ஸாவே மாறிட்டாரு. இதனாலதான் சொல்றோம் அதாவது பாரதிய ஜனதாவினுடைய அறிவிக்கப்படாத மாநில தலைவராக எடப்பாடி பழனிசாமி மாறிட்டான்னு சொன்னா கூட என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு இல்ல. ஏன்னா பாரதிய ஜனதாவினுடைய சித்தாந்தங்களை இன்று நேரடியாக அவர் பேச ஆரம்பித்து விட்டார். திராவிட சித்தாந்தங்களை அண்ணா சொன்ன மாதிரி முழுமையாக கைவிட்டு விட்டார். இப்ப குழப்பம் எங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க கட்சிக்காரனுக்கு. அப்ப பாரதிய ஜனதா அங்க சொன்னதை கேட்டுட்டா 2 நாளைக்கு இப்படிதான் சார் பேசுவாரு. 2 நாள் கழிச்சு என்ன நடக்குங்கிற சொல்றேன் கேட்டுங்க. பாரதிய ஜனதா திருப்தி படுத்தியாச்சு, அவங்க எல்லாம் சந்தோஷம்னு சொல்லிடுவாங்க. 2 நாள் கழிச்சு அண்ணா கட்சிக்காரங்களா தடுமாறான், கட்சிக்காரங்களுக்கு ஒரு 2 நாள் அவனை திருப்தி படுத்துற மாதிரி 2 டயலாக் விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மொத்தத்துல இவர் எதையுமே தெளிவா செய்ய போறது இல்ல. 2 பேரையும் குழப்பிக்கிட்டே இருப்பாரு. யாருன்னா அவங்க கூட்டணியில் இருக்கிற பாரதிய ஜனதாவையும் குழப்புவாரு, அவங்க தொண்டர்களையும் குழப்புவாரு. முழு குழப்பத்தின் உருவமாக எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் மாறி இருக்கிறார். சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா அவருக்கு இதை விட்டா வேற வழி கிடையாது. ஆனா அவர் நம்ம காரிய கிருக்கன்னு சொல்லுவோம் நம்ம. ஏன்னு கேட்டா அப்படி என்னடா இப்படிலாம் பேசுறான்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அவர் கடைசியா எங்க தெரியுமா லேண்ட் ஆவாரு? நீங்க ஆட்சியில ஒருவேளை அவர் ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும், ஆனா ஜெயிக்கலனாலுமே அவங்க சொன்னதை கேட்டு தன்னுடைய சொத்துக்களையும் தன்னுடைய மகனையும்
தான் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த எதிர்க்கட்சி தலைவரான பொறுப்பையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்படி டபுள் கேம் ஆடிக்கிட்டே இருந்தால் தான் அவரால் முடியுங்கிறதுக்கு தான் அந்த பொசிஷனை ரீடைன் பண்றதுக்கு மட்டும் தான் அவர் ப்ளே பண்றாரு ஒழிய முதலமைச்சர் ஆகின்ற எண்ணம் அவருக்கு இல்லைங்கிறது தான். அதான் எங்களோட இளைஞரணி செயலாளர் சொன்னாரு, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா டெபாசிட் கூட வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னது காரணமும் அதுதான். இந்த டபுள் கேம் எடுபடாது, முடிஞ்சது. அவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் வாழ்க்கை எங்களை பொறுத்த வரைக்கும் மிக தவறான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டார். இதற்கான பதில் சொல்ல வேண்டிய கட்டம் தேர்தலில் கடுமையாக இருக்கும். குமார் பஸ்ல பாஜகவை ஏத்திட்டு போனதுக்கே கூட்டம் வரல, கூட்டணி தொடருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்காரு ராஜா. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது கூட்டணி வந்து ரொம்ப உறுதியான கூட்டணியாக மாறிவிட்டது. கூட்டணியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. மக்களோட அசோசியேட் பண்ணுறதுக்காக அவங்க அப்படி பேச வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு தலைவருங்கிற முறையில் அந்தந்த கட்சியினுடைய சுப்பீரியருங்கிற முறையில் அப்படி தான் அவங்க பேச வேண்டும், அப்படி தான் பேசியிருக்கிறார்கள். இதில் குழப்பம் ஒன்றும் கிடையாது. மக்கள் அளிக்கிற தீர்ப்பை பொறுத்து ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு எந்த கட்சிக்கு யார் எவ்வளவு வழங்கியிருக்காங்களோ அதை அடிப்படையில் ஆட்டோமேட்டிக்காக அமையும். அது ஆட்டோமேட்டிக்கலி அது நடந்தே தீரும். ஏன்னா தனிப்பெரும்பான்மையில் அதிமுக கிடைச்சதுன்னா அதிமுக ஆட்சி அமைக்கும். அப்படி இல்லைன்னா கூட்டணியில் வந்திருக்கிறவங்க சேர்ந்து தானே அமைச்சு தானே ஆகணும். அதனால் அது சைலண்டாக தான் இருக்கணுமே தவிர அதை நீங்கள் கேட்கறதுனால பத்திரிகைகள் பொது வெளியில் கேட்கும் பொழுது அவங்க ரெண்டு கட்சியும் ஒருமித்த கருத்தை சொல்ல முடியல. அவங்கள காப்பாற்றிக்கிற வேலையை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர வேறு இதற்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. அதே சமயத்தில் நண்பர் ராஜா சொன்னது போல் அவர் வந்து மத்திய அரசை நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணார். மத்திய அரசு நிதி கொடுக்கல, அது கொடுக்கல, இது நிதி கொடுக்குற காலத்திலே, நிதியை பற்றி பேசுகிற காலத்திலேயே இந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் நிதி உங்களுக்கு பின்னால் நிதி கிடைக்காது, அதெல்லாம் முன்னக்கூட்டியே பண்ணிவிடுங்கன்னு அறிவித்து விட்டார்கள். முதல்ல சரின்னு தலையை ஆட்டி விட்டு 2 டியூ வாங்கிட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஒரு கமிட்டியை போடுறோம் வைக்கணும் பிரச்சனை கிளப்புனது திமுக. அதனால அது ஒண்ணு 4 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க இந்த 4 வருஷத்துல 3 வருஷத்துல 4 லட்சம் கோடி. நான் முடிச்சேன். ரொம்ப நேரம் பேசிட்டீங்க. எனக்கு டைமே இல்ல. 4 லட்சம் கோடி ரூபாய் உலக வங்கியில கடன் வாங்கி இருக்கின்ற அரசு 4 லட்சம் கோடி கேரண்டி யாரு? மத்திய அரசு கேரண்டி கடன் வாங்குறாங்க. அப்ப அந்த நாங்கள் மாநிலத்தில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவோம். அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் பேஸ் பண்ணி நாங்கள் முடிவுகள் எடுப்போம். அந்த லெட்டர்ல ரொம்ப தெளிவா எழுதியிருக்காரு. எந்த கட்டத்திலும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா 2014ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்னு சொன்னப்ப முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காலம் உண்டு. ரெண்டாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பத்தி மத யானைங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதை தயவு செஞ்சு படிச்சு பார்க்க சொல்லுங்க. அவருக்கு அப்பதான் அந்த விளக்கம் எல்லாம் புரியும். இப்படி தவறான கருத்துக்களை தயவு செஞ்சு நீங்க பதிவிட வேண்டாம்னு சொல்றேன். நீங்க செய்வது முழுக்க தவறு. அப்படிப்பட்ட கையெழுத்தை நாங்கள் போடவில்லை, இந்த அரசு செய்யவில்லை. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஏத்துக்கவே கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது தமிழக முதல்வர் இப்போ எதற்கு முன் அட்வான்ஸாக இப்போ இன்னும் 3 மாதம் கூட்டணியெல்லாம் இன்னும் முடிவாகலை, இன்னும் தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வரல, ஏன் போகிறார் அப்படின்னா தங்களிடம் இருக்கிற கூட்டணி பறிபோயிருங்கிறது அவர் முடிவுக்கே வந்துட்டு தான் போய்கிட்டு இருக்காரு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறவங்க எங்களுக்கு 40 சீட் வேணும், 20 சீட் வேணும், 10 சீட் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி டைட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க நம்ம கொடுக்க முடியலன்னா அவங்க போயிடுவாங்க. அப்படி போனாலும் நம்மளை ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் அவர் போயிட்டு இருக்காரு. அவருக்கு தான் பயம் ஜாஸ்தி. இது நாளைக்கு இந்த விவாதம் வரும். நான் இதை முன்னக்கூட்டி கணிச்சு சொல்றேன். திமுக கூட்டணிக்குள்ள நெருக்கடி அதிகமாகுதா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க முன்வச்சிருக்கீங்க. காரை சொல்லுவாச்சு. திமுக கூட்டணிக்குள்ள 9 ஆண்டுகளமாக நெருக்கமாக இருக்கிறோம். ஒற்றை புள்ளியில் இணைந்திருக்கிறோம். அந்த ஒற்றை புள்ளியில் இணைந்த இணைப்பு என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. கருத்தொற்றுமை, கொள்கை ஒற்றுமை எல்லாமே இருக்குது. தேர்தல் நேரத்தில் எங்களுக்கான சீட்டு வந்து எங்களுக்கு 6லேருந்து எங்களுக்கு 8ஆக கொடு 10ஆக கொடுன்னு கேட்குறது, எங்களுக்கு ரெட்டை இலக்கத்தில் கொடுங்கன்னு கேட்பது எல்லாம் இயற்கையான ஒரு விவாதங்கள் தானே தவிர முரண்பட்டு வைக்கிற விவாதங்கள் இல்லை. அது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்காருகிற பொழுது எத்தனை இலக்கம் கிடைக்கிறது, எந்த கட்சிகள் மேலும் கூட்டணிக்கு வருகிறது என்பதெல்லாம் மையப்படுத்தி பேச வேண்டியது. அது முரண் அல்ல. அது வந்து எங்களுக்கு நாங்கள் கேட்டு பெறுவதற்கான வாசலை திறப்பதற்காக சொல்லுகிற வார்த்தையை தவிர அது மிரட்டல் இல்லை. அமித்ஷா மிரட்டுற மாதிரி இப்போ கூட்டணி கட்சிகள் யாரும் நாங்கள் வந்து திமுகவை மிரட்டக்கூடிய இடத்தில் இல்லை. அதற்கு காரணம் என்னென்னா, ஒரு சிறப்பான ஆட்சி நடந்திருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றும் குறைகள் இருக்கிற பொழுது அந்த குறைகளை எடுத்து சொல்வதற்கான உரிமையை கூட்டணி கட்சியான எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதை எடுத்து சொல்லுகிற இடத்திலும் நாங்கள் இருக்கிற பொழுது எங்களுடைய தனித்தன்மையும் எங்களுடைய உரிமையும் விட்டு கொடுக்காமல் கூட்டணியோடு
இணைந்து பயணிக்க ஒரு சூழ்நிலை ஒரு கூட்டணியினுடைய தலைமை இயக்கம் திமுக உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த கூட்டணி நிச்சயமாக களத்தில் நிற்கும். ஏன்னா ஒற்றை புள்ளியில் இணைந்திருப்பதனால என்ன புள்ளின்னு உங்களுக்கு தெரியும். இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எல்லாம் பேசிட்டோம். எடப்பாடியார் இப்படி தான் பேசுவார், அவர் வேற வழியே கிடையாது. அவர் முதல் நாள்ல இருந்தே அவர் காவி டவுசர் போட ஆரம்பித்து தொப்பி மாட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் கை கொடுக்கும், மற்ற எதுவும் நமக்கு கை கொடுக்காது, பாஜக மட்டும்தான் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு. அதனால அவரை சொல்லி குற்றம் இல்லை. தொண்டர்கள் அதை ஏத்துக்குவாங்களா சார்? திரும்ப ஏத்துக்க மாட்டாங்க. நினைக்கிறது நடக்காது. அதிமுக தொண்டர்கள் அதை ஏத்துக்குவாங்களா? நினைக்கிறது நடக்காது. அது எத்தனை சதவீதம் என்பதில் தான் வேறுபாடு. நான் முதல் சுற்றுல சொன்ன மாதிரி அதுல இன்னொரு முக்கியமான ஒரு தகவலையும் 2 இடங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்கார். திமுக அரசாங்கம் அதிகமாக கடன் வாங்கி விட்டது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விசாரணை கமிஷன் வைப்போம். இவர் விசாரணை கமிஷன் வைக்கிறாரா? இவர் என்ன பண்ணியிருக்கணும், உலக பொருளாதார நிபுணர் முன்னாள் நிதியமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ்டையாவது கேட்டிருக்கணும், இல்லை முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஜெயக்குமார் அவருக்கையாவது கேட்டு இந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி சொல்ல போகிறேன் சரிதானான்னு கேட்டிருக்கணும். அதெல்லாம் கேட்காம சொல்லிட்டாரு. ஒரு நாட்டு ஒரு அரசாங்கம் கடன் வாங்கிறது என்று சொன்னால் அந்த கடன் வாங்குவதற்கான 3 முக்கிய புள்ளிகளை அவர்கள் செய்திருக்கிறார்களா என்று பார்க்கணும். பொருளாதார வளர்ச்சி இருக்கிறதா, நிதி பற்றாக்குறை குறைந்திருக்கிறதா, வருவாய் பற்றாக்குறை குறைந்திருக்கிறதா, பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதா, வேலை வாய்ப்பு உருவாகியிருக்கிறதா, தனி மனித வருமானம் உருவாகி இருக்கிறதா. இதுதான் ஒரு பொருளாதாரத்தினுடைய சுழற்சி. 2020-21 நீங்க ஆட்சியில் இருக்கும்போது உங்கள் நிதி பற்றாக்குறை 5%. இந்த 4 ஆண்டுகளிலே அதை 3% குறைத்திருக்கிறது என்பது 2% குறைப்பு என்பது மிகப்பெரிய தொகை. 419 பில்லியன் US$, 17,26,000 கோடி பொருளாதார வளர்ச்சியில் 2% எவ்வளோன்னு பாருங்க. அதே மாதிரி வருவாய் பற்றாக்குறை என்று வருகிற பொழுது 3.5% இருந்த வருவாய் பற்றாக்குறை இப்பொழுது 1.7%. 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். 897 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 10 லட்சம் கோடி முதலீடுகள் பெறப்பட்டிருக்கிறது. எல்லாமே வந்ததுனால தான் இந்தியாவிலேயே 9.6% பொருளாதார வளர்ச்சியை கண்டிருக்கிற மாநிலம், இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு என்று பிரமிச்சு நிற்கிறான். யாரோட ஒப்பிட்டு நான் பார்த்த ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். இப்படியெல்லாம் பேசுறோமே, பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை விட இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் அதிகம். 411 பில்லியன் டாலர், நம்ம இன்னைக்கு 419 பில்லியன் டாலர். 2 நாடுகளோடு நான் ஒப்பிட்டு பார்த்தேன். இதை முக்கியமா இந்த மக்கள் புரிஞ்சுக்கினது. 1970களிலே 75களுக்கு பிறகு சிறந்த பொருளாதாரம் இருந்த மலேசியா இன்றைக்கு அடிபட்டு நிற்கிறது. அதற்கு காரணம் என்ன? அடியில் இருந்த தென்கொரியா இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறது. அதற்கான பொருளாதார வளர்ச்சிக்கு காரணம் என்ன? இந்த 2 நாடுகளும் எதை எடுத்து சாதித்திருக்கிறார்கள்? மலேசியா வீழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்க சர்வீஸ் செக்டாரை மட்டும் பார்க்காத, மேனுஃபேக்சரிங்கை கொண்டு வா, இன்டெலெக்சுவலை கொண்டு வா, டெக்னாலஜி இன்னோவேஷனை கொண்டு வா, அசம்பிள் பண்ணுகிற தொழிற்சாலைகள் மட்டும் இல்ல, இதை கண்டுபிடிப்புகளை உருவாக்குகிற இடத்திற்கு தமிழ்நாட்டை கொண்டு போனதுதான் இன்றைய வளர்ச்சி என்பதும், நான் வாங்கி இருக்கிற கடன் என் நிதி பற்றாக்குறையை குறைத்திருக்கிறது, வருவாய் பற்றாக்குறையை குறைத்திருக்கிறது, பொருளாதார வளர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அதனால இனிமே நீங்க தமிழ்நாட்டில் பிரச்சாரத்தை முடிக்கிற வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை பத்தி தயவு செய்து பேச வேண்டாம். எடப்பாடி அவர்களுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். சரி, அக்னிட்ட கேட்போம். நிறைய அக்னி அதாவது இந்த பக்கம் சிரிக்கிறீங்க? இல்ல சார் அவர் சொன்னதை கேட்ட உடனே ஒரு சின்ன சிரிப்பு வந்துருச்சு. ரைட்டு, எல்முருகன் குறிப்பிட்டாரு வேத வாக்குன்னு சொல்லி சொன்னாரு. இதுக்கு உடனடியாக ரியாக்ட் பண்ற மாதிரி KP முனுசாமி சொல்லிட்டாரு, எங்களுக்கு எடப்பாடி சொல்றதுதான் வேத வாக்குன்னு சொல்லிட்டு. இதே ஒரு முரண்பாடா தெரியுதே சார். அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கான சில யுக்திகளை கையாளுவார்கள். அதை நம்ம இது என்ன யுக்தி சார்? இது என்ன யுக்தி? நாம திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றதுக்காக சிலதை அவங்க பேசலாம், அதை நீங்க இது பண்ணிக்கிறாதீங்க. ஆனா நம்ம தென்கொரியாவை சொன்னாரு, பாகிஸ்தானை சொன்னாரு, நம்ம மரியாதைக்குரிய காரை செல்வராஜ் சார் தமிழ்நாட்டுல 3 தடவை பால் விலை ஏத்திட்டீங்களே, அதை சொல்லலையே நீங்க. ஒண்ணு அது யானைக்கு அறம்னா பூனைக்கு குடுறோம், அதெல்லாம் அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. நான் இப்ப கேட்பது இல்ல தமிழ்நாட்டுல அரசியல் பண்றீங்க, பொருளாதார வளர்ச்சியை பத்தி பேசுறீங்க, பால் விலையை பத்தி பேசுறீங்க. தமிழ்நாட்டு அரசியல் தான் நீங்க பண்றீங்க. பொருளாதார வளர்ச்சி நேரம் குறைவா இருக்கு. ஒரு கூட்டணிக்குள்ள வருவோம். 9 லட்சம் கோடி கடன். திரு ரகுராம் ராஜன் குழு எத்தனை முறை தமிழ்நாட்டுல அது கூடி சொல்லித்தான் 9 லட்சம் கோடி கடன். இந்த கூட்டணிக்கு வரேன். நண்பர் சொன்னாரு மத யானை புத்தகத்தை படிங்க அப்படின்னு. வெளியிட்டது திராவிட முன்னேற்ற கழகம். அதை வெளியிட்டது யார் தெரியுங்களா? பாஜகவினுடைய
மூத்த தலைவர் திரு திக்விஜய் சிங். ஆக உள்ளுக்க ஆகவே பாரதிய ஜனதாவோட மூத்த தலைவர் சார், நீங்க எக்கனாமிக் கமிட்டில இந்தியா முழுவதும் கல்வி குழுமத்துல அவர் குழுவில் இருக்கிறார்ல, அவர் பாரதிய ஜனதாவா இருக்கிறாரா இல்லையா? பாரதிய ஜனதாவா? கல்வி குழு சார் அவர் வேற, அவர்கிட்ட தான் கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி சொன்னார் பாருங்க, எப்படி சொன்னார் பாருங்க, அவர்கிட்ட தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஆகவே அடுத்த தூக்கம் சொல்றேன் பாருங்க. நிதி அமைச்சர்களுக்கு பணம் தர மாட்டேங்கிறாங்க, ஆனா சோவியத் யூனியனுக்கு சகோதரி கனிமொழி அவர்கள் நிதி அமைச்சரை பார்த்துட்டு தான் போய் அங்க இறங்குவாங்க. ஆக தமிழ்நாட்டு அரசியல்ல தெரியாம பாஜக கூட உறவு வச்சா திமுக நல்ல அரசியல், ஆனா தெரிஞ்சு கூட்டணி வச்சா திமுக கெட்ட அரசியல். இவர் சொன்ன 2 வார்த்தைகள் தமிழ்நாட்டு அரசுக்கு ஏற்புடையது அல்ல. தமிழ்நாட்டு அரசியலுக்கு தான் சொல்றேன், நான் அரசுக்கு சொல்லல. அது தப்பா சொல்லிட வேணாம், புரிஞ்சுக்கிற வேணாம். என்ன சொன்னாரு? கன்னிங் ஜாக்கிள் அப்படின்னாரு. இன்னொன்னு காரியமாக காரியத்தை செய்பவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இது ரெண்டும் பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு தெரியும் திமுகவுக்கு தான் பொருந்தும். சுருக்கமா நாங்க சொன்னதை நீங்க சொல்லிட்டாங்களா ஒத்துக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இதுல தெளிவா வச்சுக்கோங்க சார். இவர் சொன்னா நான் ஒத்துக்க கூடாதா? நான் தெளிவா அது யாரு புரிய வேண்டியவங்களுக்கு புரியுது, மக்களுக்கு புரியல. இப்ப தெளிவா ஒன்னு வச்சுக்கோங்களேன். இவர் சொன்னார்ல திக்விஜய் சிங் பாரதிய ஜனதாவினுடைய மூத்த தலைவர் சொல்லாரு, அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. முன்னாள் முதலமைச்சர் அவர் இருந்த நிலையில அவர் வந்து இதை உண்மையிலேயே சொன்ன அவர் 2 விஷயங்களை சொல்லிட்டு போனாரு. மத்திய பிரதேசத்துல 25,000 யூபியில மத்திய பிரதேசத்தில் 25,000 ஸ்கூலை மூடிட்டாங்க ராஜான்னு பர்சனலா சொல்லிட்டு போனாரு. மூடிட்டு RSS பள்ளிகளை திறந்திருக்கிறார்கள். மிகுந்த வேதனையில் இருக்கிறோம். எந்த மாநிலமும் செய்யாத சிறந்த விஷயத்தை நீங்கள் செய்திருக்கீங்கன்னு பாராட்டி சொல்லிட்டு போனாரு. ஏன்னா இந்த முன்னெடுப்பு மிகவும் போற்றுதலுக்குரியதுன்னு ஒன்று சொன்னேன், தெளிவா சொல்லிட்டு போனாரு. அப்ப எங்களுக்கான அங்கீகாரம் அவர்கிட்ட தான் சொல்லணும். ஏன்னா எங்களுக்கான நிதியை ஒதுக்கணும், நீங்க செய்யறது தப்புன்னு சொல்லி கடிதம் எழுதுனது அந்த கல்விக்குழுவினுடைய தலைவராக இருந்த திக்விஜய் சிங் சார் அவர்கள் தான். அவர்தான் தகுதியானவர். ஆமாம் ஆமாம் சார், ஆட்சி மேட்டர் இல்ல. நீங்க குழுக்கள் ஒரு குழு போடுகின்ற பொழுது இது போன்ற குழுக்கள் போடும்போது பல்வேறு கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்களை போட்டு அவர்களிடம் இருந்து கருத்துக்களை வாங்கி செயல்படுவதுதான் ஒன்றிய அரசுக்கு நல்லது. எந்த ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிப்பட்ட குழுவினுடைய தலைவர்கள் வாய்ப்பை கொடுப்பார்கள். அவர்கள் சொல்லுவதை கேட்டு இன்னும் செய்யாமல் இருக்கிறார்கள். அப்ப கனிமொழி, எங்களுடைய அக்கா கனிமொழி அவர்கள் நான் வெளிநாட்டுக்கு சென்றது எதற்காக? இந்திய இறையாண்மை பற்றி இந்தியா எடுத்த முடிவை பற்றி சொல்லுவதற்காக தான் சென்றார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாக செல்லல. இந்திய இறையாண்மை காக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. சரி சரி, நேரம் இல்ல இந்திரகுமார் குறிக்கிறார். ஒரே ஒரு இந்திரகுமார் லாஸ்ட் 30 செகண்ட்ஸ். ரைட் நேரம் இல்ல. சரி சரி, நீங்க வந்து நீங்க இந்திய இறையாண்மை பற்றி கவலைப்படாதவர்களாக இந்திரகுமார் லாஸ்ட் 30 செகண்ட்ஸ். இவர் அறியாமலே இருக்கிறார். உங்களுக்கு தெரியுது. சரி சரி சரி, நேரம் இல்ல சார். இந்திரகுமார் தெரியாம ஸ்டாண்டிங் கமிட்டி ஸ்டாண்டிங் கமிட்டி அவர் ஒரு சரி ஓகே 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 இந்திரகுமார் அவர் பாஜக காரன்னு பேசுறாங்க. தம்பி துரைட்ட போய் கேளுங்க பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டினா என்னன்னு. அவதூறு பரப்பாதீங்க. பாஜக குழு அல்ல அது, பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி. ஸ்டாண்டிங் கமிட்டிக்கும் பாஜக குழுவுக்கும் வித்தியாசம் தெரியாம பேசாதீங்க சார். தம்பிதுரை சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. 2வது ரேஷன் அட்டைதாரர்கள் அத்தனை பேருக்கு உரிமை தொகை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. ரேஷன் அட்டை அப்படின்றதுல 2 வகைப்பாடு. ஒன்னு பிரையாரிட்டி ரேஷன் கார்டு, இன்னொன்னு நான் பிரையாரிட்டி ரேஷன் கார்டு. 96 லட்சம் பேர் பிரையாரிட்டி ரேஷன் கார்டு, 18 லட்சம் பேர் அரிசி அட்டைதாரர்கள், அவ்வளவு பேருக்கும் கிடைத்திருக்கிறது. நான் பிரையாரிட்டி காட்சிக்கு தான் இன்னும் மறுபடியும் பரிசீலனை செய்யப்படுகிறதே தவிர பிரையாரிட்டி காட்சிக்கு மறுக்கல. அப்ப அதையும் திருத்தி சொல்லக்கூடாது. 3வது திமுக பாஜக என்ற அந்த இரு முனை போராட்டத்தில் அதிமுக திமுகவும் பாஜகவும் மோதட்டும், எனக்கு ரோல் இல்ல, என்னை கேஸ்ல இருந்து காப்பாத்தினா போதும்னு எடப்பாடி பழனிசாமி காவிச்சாமியாக மாறி தன்னை முழுமையாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.